அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, என்னம்மா அயான் நானியா வீடியோ காணோன்னு. இன்றைக்கி காலையில் தான் நான் இதை எடுத்தேனே. எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வீட்டுக்கு போகவும் லேட் ஆகிடுது. கே காலையிலே கிளம்பி வந்துடுறோமா, அதனால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. கருவாடை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு உக்காந்தேன். அயானும் ஆனியாவும் வந்து எட்டி பார்த்து விட்டால் கையிலேருந்து பிடுங்கிடுவாங்க போல். அப்போ கையில் ஃபோன் இல்லை. அப்புறம் என்ன பண்ணால் ஓடி போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னா கொஞ்சம் சேட்டை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அயானுக்கு வந்து இந்த மாதிரி திங்கிற பண்டம்லாம் கண்ணில் காமிச்சோன்னா அது எனர்ஜி டபுள் ட்ரிபிளாக வந்துடும். மற்ற நேரத்தில் அப்படியே ஊம குசும மாதிரி உட்காந்துருப்பான். இந்த கருவாடை அவன் மூக்கை தொலைக்குது இந்த வாசனை. அங்கே பாருங்கள், வேணுமா அது? நான் தான் சொன்னேன், நீலாம் நார்மல் பீப்புள் கிடையாதுடா, நீலாம் பூனை கிடையாது. ஒரிஜினல் பூனையாக இருந்தால் இவ்வளோ நேரம் கையிலேருந்து பிடுங்கி சாப்பிட்ருக்கோம். இந்த பொண்ணு பாருங்கள், ரொம்ப சேட்டை. கொஞ்ச நேரத்தில் அந்த முறம் மேலே ஏறிட்டா அவள். அந்த ஃபஸ்ட்டு நான் ஃபோன் இல்லாத போது ஏறிட்டா அவளை இறக்கி விட்டுட்டு தான் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன். இதுங்களுக்குள்ளே அடிச்சிக்குதுங்க பாருங்கள். எனக்கும் கொடுக்கல உனக்கும் கொடுக்கல, நீ வேறு கம்முன்னு ரெடின்றான் ஐயான்னு. இவனை போய் இவன் அடிக்கிறா வேற. கருவாடுலாம் இவங்க சாப்பிடக்கூடாதுல்ல, என்ன பண்ணுறது, வெறும் வாசத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம். நானே கருவாடெல்லாம் வாங்கி செய்ய மாட்டேன். ஏதோ அதிசயமாக இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணலான்னு உட்காந்த உடனே இவங்க சேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பசங்க வந்து இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா இன்னொன்று நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா சமைக்கவும் டைம் இல்லை. வேறு ஒரு டிஃபன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் நான். பாருங்கள், மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்கிற தரலையா நான்.